சிங்கம்புணரியில் தொடக்கப்பள்ளி கழிப்பறை கழிவுநீர் வாய்க்கால் சத்துணவு கூடம் அங்கன்வாடி கட்டிடம் உழவர் சந்தை பகுதியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி திடீர் ஆய்வு. தொடர்ந்து அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் 300 மாணவ மாணவிகளுக்கு முதல்வர் பிறந்தநாள் பரிசாக நோட்டு புத்தகங்கள் வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அடுத்துள்ள வேட்டையன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பள்ளியின் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் முதல்வரின் பிறந்தநாள் பரிசாக நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினார். அதைத் தொடர்ந்து மாணவர்களிடம் உரையாடும் பொழுது எனது பெயர் யாருக்கு தெரியும் என்று மாணவர்கள் மத்தியில் கேள்வி எழுப்பினார். அப்போது ஒரு மாணவன் எனக்கு உங்கள் பெயர் தெரியும் என்று சேதுபதி என்று கூறினார். அந்த மாணவனை அழைத்து மாணவருக்கு பூங்கொத்து வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து இந்த பூங்கொத்து வழங்குவதற்கு என்ன காரணம் என்று நான் கூறட்டுமா என்று குழந்தைகள் மத்தியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர், எனது பெயர் உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஆனால் அதை அனைவரின் மத்தியில் தைரியத்துடன் எடுத்து கூறிய சிறுவனுக்கு நான் வாழ்த்து கூறினேன். அதனால்தான் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்கள் எல்லோருக்கும் மத்தியிலும் தெளிவாக தயக்கமின்றி துணிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அதற்கு பாராட்டி அவருக்கு பரிசளித்தேன் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து பள்ளியின் அருகில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால், அங்கன்வாடி சமையல் கட்டிடம் மற்றும் சத்துணவு கூடம் உள்ளிட்ட பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டார். மேலும் அங்கிருந்த பொதுமக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மெயின் ரோட்டில் இயங்காமல் உள்ள உழவர் சந்தையை ஆய்வு மேற்கொண்டார். விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து கடைகளை இயக்க வேண்டும் என்று, உழவர் சந்தையில் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அதிகாரியிடம் எம்எல்ஏ உத்தரவிட்டார். எம்எல்ஏவின் திடீர் ஆய்வு பொதுமக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பு ஏற்படுத்தியது. பாப்பா கிளாப் பண்ணுங்க. அமைதியா இருங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. நல்லது செய்யறதுக்கு யாருக்கும் பயப்படாதீங்க. என்ன தோணுதோ எது தோணுதோ அது இதை பற்றி யோசிக்க பழகிக்கணும்.